டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து தாம் பெருமை உணராத பெண்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலமும் கோடிக்கணக்கான டாலர் பெறுமதியுமான இயந்திரங்களும் ஆயிரக்கணக்கான மனிதர்களும் தேவையாயிருக்கும். அப்படி இருந்தும் மனிதர்களால் திரவமாக இருக்கும் பாலை தொடராக முடியுமே தவிர இரத்தத்திலிருந்து பாலை பிரித்தெடுக்க முடியாது. அல்லாஹ்வின் அற்புத படைப்புக்கு முன்னால் கைகட்டி மலைத்து போயிருக்கும் விஞ்ஞானிகள் அப்பாவிகளே. தாய்ப்பாலின் உருவாக்கத்தில் இன்னும் ஓர் அற்புதம் என்னவெனில், குழந்தை வாயை வைத்து உறிஞ்சும் போதே பால் உடனடியாக சுரப்பிகளால் தயாரிக்கப்பட்டு உள்ளே அமைந்திருக்கும் டக்ட் குழாய் வலையமைப்பினூடாக குழந்தையின் வாய்க்குள் செலுத்தப்படுகிறது. அந்த தாய்ப்பாலிலே பால் மட்டுமல்லாது குழந்தையின் குடலை கிருமிகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் சில திரவங்கள், விட்டமின்கள், கனியுப்புக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எவையெல்லாம் அவசியமோ அவை அனைத்தும் உள்ளடக்கியுள்ளன. இத்தகைய ஒரு நிறையுணவே தாய்ப்பால். டின்களில் இருக்கும் புட்டிப்பாலில் இந்த விஷேட அம்சங்களை நாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். கிடையாது. இதனால்தான் தாய்ப்பால் மட்டும் அருந்தும் குழந்தைகளில் வயிற்றோட்டம் ஏற்படுவதில்லை. நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் அன்பு கொண்டு அரவணைத்துக் கொள்வது பற்றி நல்ல உபதேசமும் செய்தோம். அவனுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் அடைந்தவளாக அவனை சுமந்தாள். இன்னும் அவனுக்கு பால் கொடி மறக்கடித்து அவள் பிரிவது 2 வருடங்களில் ஆகும். ஆகவே மனிதனே, நீ எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. முடிவில் என்னிடமே உன் மீளுதல் இருக்கிறது. நிலைமை இவ்வாறு இருக்க, துரதிர்ஷ்டம் என்னவென்றால், தாயாக இருக்கும் பெண்கள் நம்மில் ஊற்றெடுக்கும் இந்த அற்புதமான பாலை புறக்கணித்துவிட்டு விலை கூடிய புட்டிப்பாலை நோக்கி படையெடுப்பதுதான். அற்புதமானதொரு பாரிய தொழிற்சாலையை பெண்ணில் கச்சிதமாக வடிவமைத்திருக்கும் அல்லாஹ்வின் படைப்பாற்றலையும் அவற்றை தாங்கியிருக்கும் தம் பெருமையையும் உணராமல் பெற்றோர் விளம்பரங்களில் மயங்கி தரத்தில் மிக குறைவான புட்டிப்பாலை குழந்தைகளுக்கு கொடுத்து வயிற்றோட்டு நோய் ஏற்பட காரணமாக இருக்கும் மடமையை எண்ணி வருந்துகிறோம்.